ஃபார் த ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறீங்க. அதுவும் இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அன்பாக்சிங் நம்ம சேனலில் போட போகிறேன். அதுவும் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். போன வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இதேமாரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அதிலே நான் சொல்லியிருப்பேன், ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 வந்து நான் உங்களுக்காக வாங்கி நான் வந்து ஃபுல்லாக அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னோடய ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி நான் செப்டம்பர் 19 அன்றைக்கி லான்ச் அன்றைக்கே வாங்கிட்டேன். ஏன் வாங்கின அன்றைக்கி நான் வீடியோ போடலனா, வெறும் அன்பாக்சிங் மட்டும் வச்சு அது ஒன்றுமே வந்து உங்களுக்கு யூஸ் இல்லை, அது ஃபஸ்ட்டு எனக்கும் யூஸ் இல்லை. நான் ஒரு 4-5 நாள் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இதில் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்புறமேட்டு அந்த அன்பாக்சிங் வந்து எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதோட ஃபுல் ரிவ்யூ கிடையாது. ஃபுல் ரிவ்யூ வந்து கரெக்டாக இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் போடுறேன். ஆனால் நான் யூஸ் பண்ணதுலேயே ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஹெட்ஃபோன் என்ன கேட்ட வரையும் TWSல இந்த ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 தான் நான் சொல்லுவேன். ஏன் வந்து நான் இதை பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி சோனியோட W8000 XM4 சீரிஸ்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நான் மார்ஷல் இந்த மாதிரி போஸ் வந்து ஏகப்பட்ட இது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஓவர் த ஹெட் இயர்ஃபோன்ஸில் அதில் இல்லாத கம்ஃபர்ட்டு, அதில் இல்லாத வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து எனக்கு இதில் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. எப்படி இந்த ஒரு சின்ன சைஸில் இப்படிலாம் ஆப்பிளால் கொடுக்க முடியுதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு இவ்வளோ ப்ரைஸ் வந்து இதை கேட்கும் போதே உங்களுக்குலாம் தலை சுற்றி கீழே விழுந்துடும். 26,000 ரூபா. இதை நீ தான் வாங்கணும்னு சொல்கிறேன், இதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்காடான்னு கேட்டிங்கன்னா பில்லை வந்து கீழே அட்டாச் பண்ணி வைக்கிறேன். இது என்னோடய சொந்த காசு போட்டு தான் நான் வந்து உங்களுக்காக தான் வாங்கி வீடியோ மேக் பண்ணுறதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்காக ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டிசைன்ட் இன் ஆப்பிள் இன் கலிஃபோர்னியான்னு ஒரு மேலே ஒரு புக்லெட் இருக்குது. அதுக்கப்புறம் அதை எடுத்த உடனே நமக்கு டேரெக்டாக வந்து அந்த பட்ஸோட கேஸ் தான் இருக்குது. அப்புறம் தேவையில்லாமல் அந்த துடுப்பு சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இந்த ஏர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சார்ஜிங் ஒயரே தூக்கிட்டான். ஆப்பிள் எப்பயுமே என்ன பண்ணுவோன்னா, ஃபோனில் ஃபஸ்ட்டு சார்ஜரை தூக்கினா அந்த ஒயராவது கொடுத்தான். இந்த இதில் அந்த சார்ஜிங் ஒயரையும் தூக்கிட்டான். ஏன் வந்து 26,000 ரூபா கொடுத்து இப்போ நம்ம வாங்குகிறோம் ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்டு. ஆப்பிள் வந்து இவன் பண்ணுறதுனால மீதி இருக்கவனு எல்லாமே இதை பார்த்தா காப்பி அடிப்பானுங்க. இது ஏன் தூக்கலான்னு தெரில, இன்னும் இது எங்கே போய் முடியும்னு இது தெரில. ஃபஸ்ட்டு நம்ம அதெல்லாம் விட்டுறலாம். இந்த TWS ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கையில் எடுத்து அந்த யூஸ் பண்ணும் போதே அந்த ப்ரீமியம் ஃபீல் வந்து இதில் பயங்கரமாக இருக்குது. நல்லா வழுக்குது. அந்த கிளாஸ் ஃபீல் எஃபெக்ட் வந்து இதில் சூப்பராக இருக்குது. இதோட பாட்டம் சைடில் டைப்-சிக்கான சார்ஜிங் போட்டு அப்புறம் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் எது கொடுத்துருக்காங்கன்னா நான் லேட்டராக வந்து வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த ஏர்பட்ஸ் வந்து உள்ளே இருக்கும். அது எடுக்கும்போது நம்ம ஃபோன்லேயே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் சின்ன சின்ன விஷயமும் ஆப்பிள் வந்து இங்கே பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து எல்லா ஃபீச்சர்ஸ் வந்து ஐஃபோன் வச்சுருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். இல்லைனா ஆல்ரெடி நீங்கள் வந்து மேக் இல்லை ஐமேக் இந்த மாதிரி வச்சுருந்தா அதுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். விண்டோஸ் ஆண்ட்ராய்டுக்கு இது வந்து சப்போர்ட் ஆகாது. அவனும் அந்த மாதிரி தான் மேக் பண்ணி கொடுத்துருக்கான். இதோட ஃபிட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காதில் எடுத்துகிட்டு நம்ம என்ன ஷேக் பண்ணாலும் எவ்வளோ தான் இப்படி பிடிச்சி ஆட்டினாலும், நம்ம இப்போ ரன்னிங் போகிறோம் இல்லைனா ஜிம்மில் இருக்கோம், எந்த மாதிரி இருந்தாலும் இது வந்து கீழே விழுறதுக்கு அந்த பாசிபிளே கிடையாது. இதில் நிறைய ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அதையும் நீங்கள் வந்து உள்ளே செக் பண்ணி உங்கள் காதுக்கு எது கரெக்டாக இருக்குன்ட்டு அதிலே சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து மாட்டிக்கலாம். எனக்கு வந்து இந்த ஸ்மால் சைஸ் தான் வந்து எனக்கு செட் ஆச்சு. ஒருத்தவங்களோட காது வந்து அதோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். அந்த ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வாங்கினா எப்படி இருக்குமோ அதை நீங்களே பார்த்து வச்சுக்கோங்க. வேறு என்ன இதில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு இருக்குன்னா, இதோட ANC நான் இது வரையும் யூஸ் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட்டு, அதாவது பெஸ்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டுனாலே நான் இதை தான் சொல்லுவேன். இதோட ANC லெவல், அதோட சவுண்டோட குவாலிட்டி இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நான் சோனியில் வந்து XM4னு ஒரு ஓவர் த ஹெட்செட் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமேட்டு நத்திங்கோட Air 2 அதையும் நான் பர்சனலாக இது வரையும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரெண்டுத்தையும் மாற்றி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்பிள் வந்து இப்போ நான் வாங்கினதுலேருந்து என்னோட பர்சனல் ஃபேவரட்டாகவே இப்போ தான் மாறிடுச்சு. இப்போ நான் எதுக்கு எடுத்தாலும் நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட குவாலிட்டிக்கும் அதோட சவுண்டுக்கும் வந்து அதெல்லாம் இப்போ ஆப்பிள் இதை ஃபுல்லாக ஓரம் கட்டிடுச்சு. அதோட 3த்தையும் வச்சு அதில் நான் எது பெஸ்ட்டுன்ட்டு அதையும் உங்களுக்காக ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இல்லை எனக்கு தனித்தனியாக நத்திங்கோட Air 2 வேணும், இல்லைனா XM4 அதுவும் வேணுனாலும் அது நான் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ கொடுக்குறேன். எனக்கு இதோட சவுண்டு குவாலிட்டி வந்து அந்த பேஸு, ட்ரிப்பிளு, வோக்கல்ஸ் இதிலேருந்து எல்லாமே தனித்தனியாக அப்படியே விழுது. யூடியூப் மியூசிக், ஸ்பாட்டிஃபைல கேட்டு பார்க்கும்போது எனக்கு ஆப்பிள் மியூசிக்கில் இன்னும் பர்சனலாக இதில் பாட்டு கேட்கும்போது இன்னமும் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஆப்பிள் மியூசிக்கில் தான் நம்மளால் அந்த லாஸ்லெஸ் ஆடியோ அந்தமாரி நம்மளால் அதில் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். மற்ற இதெல்லாம் நம்ம பாட்டு கேட்குறதுக்கும் அந்த ஆப்பிள் மியூசிக்கில் கேட்குறதுக்கும் இன்னமும் பயங்கர சவுண்டு, அந்த நம்மளை வேறு ஒரு இடத்துக்கு அது அப்படியே கொண்டு போயிடுது. இப்போ நீங்கள் ரகுமான் சாங்ஸ், இல்லை இளையராஜா சாங்ஸ், இல்லை யுவன் சங்கர் இந்த மாதிரி அனிருத்துலேருந்து நீங்கள் எந்த ஒரு சாங் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி ஹெட்ஃபோன் வந்து இது உள்ளே இருக்க அந்த H2 சிப்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லா அனலைஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல ஒரு ட்ரம்ஸ் வாசிக்கிறான் அதுக்கு எப்படி சவுண்ட் கொடுக்கணும், இப்போ அந்த வாய்ஸுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் இந்த அவுட்டர் லுக்கில் மட்டும் இல்லாமல் இன்னர் லுக்லேயும்
அதாவது இன்டீரியர்லும் அது இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அது ஆப்பிள் எப்பயுமே பயங்கரமாக பண்ணுவோம். அதுவும் வந்து எனக்கு சொல்கிறதுக்கு இது எப்படி சொல்கிறதுனே தெரியல, வார்த்தையே இல்லை. பயங்கரமாக பண்ணியிருக்கான், பெஸ்ட். இது என்ன கேட்டவொடனே நான் இதை தான் சொல்லுவேன், வேறு இதில் சொல்கிறதுக்கு வேறு எனக்கு எதுவுமே இல்லை. இதில் புதுசாக வேறு என்ன கொண்டு வந்திருக்கான்னா ஹார்ட் ரேட் சென்சார் வந்து கொண்டு வந்திருக்கான். அதில் நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு நம்மளால் லைவாகவே மானிட்டர் பண்ணிக்க முடியும். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 89 to 92 இந்த மாதிரி நார்மலாக இருக்கும். பிபிஎன் போட்டிருக்கும். பிபிஎம்னா ஒன்றும் இல்லை, பீட்ஸ் பெர் மினிட். அதுதான் வந்து இங்கே வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக உண்மையாக ஒர்க் ஆகுதா இல்லை உருட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆப்பிள் வந்து அந்த உருட்டுன்ற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. இப்போ நீங்கள் இதேமாரி நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்கன்னா அது வேணால் உருட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவ்வளோ விலை போட்டும் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அந்த காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். கொடுக்காம கூட விட்டுருவான், ஆனால் கொடுத்தாலும் அதில் காம்ப்ரமைஸ் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் பண்ண மாட்டான். இந்த ஏர்பாட்ஸில் எனக்கு எவ்வளோ தான் பிடிச்சிருந்தாலும், இது எவ்வளோ தான் இதில் வந்து எனக்கு எல்லாம் பெஸ்ட்டாக பட்டாலும், எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது, ரிவர்ஸ் சார்ஜிங் இதனால் வந்து பண்ணிக்க முடியாது. சாம்சங்கோட பட்ஸ்லாம் அதெல்லாம் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் ஒர்க் ஆகும், ஆனால் இதில் மேக்ஸேஃப் வந்து ஒர்க் ஆகும். எத்தனை பேர் மேக்ஸேஃப் வச்சு சார்ஜ் பண்ணுறாங்களோ எனக்கு தெரியாது, தனியாக அதை வேறு 5000 போட்டு வாங்கணும். இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருந்துருக்கலாம். இவ்வளோ ப்ரைஸுக்கு அவங்க 20,000 15,000 கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்து ஆப்பிள் ஏன் இதை வந்து இங்கே கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு சவுண்டு நிகரானது வேறு எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது நான் யூஸ் பண்ண வரையும் இதுக்கு மேலே 3 lakhs 2 lakhs இந்த மாதிரி ஐஎம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதில் வந்து நான் பாட்டு கேட்டதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டதிலே, நான் யூஸ் பண்ணதிலே இதுதான் வந்து பெஸ்ட்டு. என்னோடய ஃபஸ்ட்டு நான் ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னா நான் ஏர்பாட்ஸோட ப்ரோ 3 இப்போ இந்த ரீசெண்டாக இருக்க ஜென்ரேஷன் தான் நான் கொடுப்பேன். ஏன்னா இதில் வந்து எல்லா விஷயமும் சின்ன சின்ன விஷயமும் நம்மளால் பார்த்து அந்த இப்போ நம்ம ஃபோனில் இருந்து நம்மளால் லைவாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் அந்த ஏர்பாட்ஸ் திறக்கும்போது அந்த வெல்கம் அனிமேஷன் இதில் நீங்கள் காதில் எடுத்து மாட்டும் போதும் ஒரு வாட்டி மேலே அந்த டைனாமிக் ஐலாண்டில் வந்து அதை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பார்த்து பண்ணதால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் வந்து சொல்லப்போனால் இதில் பேட்ரி தான். இவ்வளோ சின்ன சைஸில் எப்படி வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே பேட்ரி வந்து ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் ஏஎன்சி ஆன் பண்ணாலே 8 மணி நேரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னால் ஏஎன்சி ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வரையும் தான் நார்மலாக இருக்க முடியுது. அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக அடைச்சி ஏதாவது ஒரு தனியாக ஒரு இருட்டு அறையில் அந்த மாதிரி அடைச்சி நீங்கள் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை வெறும் ஏஎன்சி மட்டும் ஆன் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு மாதிரியாக தலைவலிக்க ஆரம்பிக்கிறது, ஒரு பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடுது. ஆனால் ஏஎன்சி இல்லாமலே இது வந்து நான் ஒரு 2 படத்தை கூட என்னால் முழுசாக பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 படத்தை தாராளமாக பார்த்துட்டேன். மீதி இருக்கிறதுல அப்பயும் கொஞ்சம் சார்ஜ் இருந்துச்சு, அப்புறமேட்டு என்னால் முடியல. ஏஎன்சி ஆன் பண்ணால் 8 மணி நேரம் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் 8 மணி நேரம்லாம் வருமானு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். ஆனால் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேலே தாராளமாக நிற்கும். அவ்வளோ நேரம் ஆன் பண்ணிவிட்டு யாராலும் ஃபஸ்ட்டு கேட்கவும் முடியாது. அது கேட்கும்போது அந்த சவுண்டு குவாலிட்டி மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து டாப் நாச். இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. இந்த ப்ரைஸுக்கு இது வாங்குறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து, ஸ்டில் இது ஒர்த்து. ஏன்னா இது யூஸ் பண்ணி பார்க்குற வரையும் எனக்கு வந்து என்னடா அவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, இது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு நானும் ஏகப்பட்ட கொஷின்ஸ் எனக்குள்ளார இருந்துச்சு. நான் வாங்கி இப்போ 1 வாரம் தான் ஆகுது. 1 வாரத்துலேயே எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃபீலிங். இப்போ என்னோட பர்சனலாகவே நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இதை நான் எங்கே வாங்கினா சென்னை மொபைல்ஸ் கள்ளக்குறிச்சியில் தான் நான் வாங்கினேன், நம்மளோட ஸ்பான்சர். ஆனால் இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் அவங்க இல்லை, நாம் தான். அதோட பில் வந்து மறுபடியும் கீழே அட்டாச் பண்ணியிருப்பேன் முன்னையே. எனக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுத்தாங்க. யாரெல்லாம் வந்து இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து தேவைப்படுது, இல்லைனா ஐஃபோன் 17 சீரிஸ் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே அங்கே ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. ப்ரீ ஆர்டர் வந்து நீங்கள் பண்ணணும் இப்போலாம் அவசியம் இல்லை, இன்னும் 2-3 நாளில் வந்து வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணுன்றவங்க கள்ளக்குறிச்சி வந்து சென்னை மொபைல்ஸ் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் அவங்களோட லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன்ஸ் பற்றி மறுபடியும் பார்க்க வந்தால், இப்போ நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க, ஏன்னா ஐஃபோன் வச்சுருந்தா மட்டும்தான் அது பெரும்பாலும் அந்த ஏர்பாட்ஸ் வாங்குவாங்க. மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல்லே வந்து இந்த இயரிங் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளார போனீங்கன்னா அந்த பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு காட்டும். ரெண்டாவது வந்து அந்த பேக்ரவுண்ட் சவுண்டு அது வந்து உள்ளார போனீங்கன்னா இப்போ நீங்கள் நைட்டு தூங்கும்போது இந்த ஓஷன் சவுண்டு, இல்லைனா அந்த ரெயின் சவுண்டு, இல்லை நைட்டு இந்த ஃபயர், இந்த மாதிரி அந்த சவுண்டுலாம் இருக்குல்ல, அதை கேட்டோடனே மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி தூங்குறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. இதை வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து மாட்டி விடும் என்னன்னு தெரியாது. அது என்னன்னா லைவ் லிசன். இது எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போ இந்த ஏர்பாட்ஸை கனெக்ட் பண்ணி உங்கள் காதில் நீங்கள் போட்டுக்கிட்டு இது வந்து ஒரு 10 மீட்டருக்கு மேலே போனாலும் நல்லா ஒர்க் ஆகுது. அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணி பார்க்கல. இப்போ உங்களை பற்றி யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்க, இல்லை வீட்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஸ்பை மாரி நீங்கள் இதை ஒட்டு கேட்குறீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபோனை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ ஒரு டேபிளெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்களா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுட்டா போதும். அவங்க என்ன பேசுகிறாங்களோ, எத்தனை பேர் பேசுகிறாங்களோ கிறிஸ்டல் கிளியராக அவங்க காதில் வந்து விழுது. இது எத்தனை பேர்த்துக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தில் கூட போய் முடியலாம். ஆனால் இதை தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் யூஸ் பண்ணி குடும்பத்துக்குள்ளார ஒரு பெரிய குழப்பத்தை வந்து கொண்டு வர வேணாம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல ஃபீச்சராக கெட்ட ஃபீச்சரான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது தெரியல. ஒருத்தவங்களுக்கு இது நல்லதாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு இது வந்து கெட்டதாக இருக்கும்.
என்னை பொறுத்த வரைக்கும் இது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இந்த ப்ரைஸுக்கு இது வாங்கலாமா இது வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்லாம் இருந்தது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே நான் ப்ரீமியமான ஹெட்செட் வந்து ஒரு 40,000 மேலே கூட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் அதில் இல்லாத சவுண்ட் குவாலிட்டி, அதில் இல்லாத பேட்டரி வந்து இதில் அதுவும் இந்த சின்ன சைஸில் இருக்குது. ஓவர் தி ஹெட்ஃபோன்ஸில் தான் ரொம்ப அந்த பேஸு அது எல்லாமே இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதை அவ்வளோ பெரிய ஹெட்ஃபோன்லேயே கொடுக்க முடியாத அதே சவுண்டை வந்து இந்த இதில் சின்னதில் எப்படி கொடுத்தாங்கன்ட்டு எனக்கு சீரியஸாக இன்னமும் புரியல. அதுக்கப்புறம் இந்த ஏர்பாட்ஸில் இப்போ நீங்கள் வால்யூம்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா மேலே வந்து இப்படி ஸ்வைப் பண்ணால் மேலே இன்க்ரீஸ் ஆகும், கீழே வந்து ஸ்வைப் பண்ணும்போது வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இது போன ஜென்ரேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன ஃபீச்சர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஏர்பாட்ஸில் ரைட் சைடில் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். அதே லெஃப்ட்லேயும் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வேறு என்ன இருக்குன்னா, கேமரோட்னு ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் கேமராலாம் ஆன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இது ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துரும். எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் இந்தளவுக்கு இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ வந்து கரெக்டான ஒரு மாதம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை. ஏன்னா இதிலே இப்போ நான் சொன்னதிலே காவாசி தான் இருக்குது. இன்னும் இதில் ஏகப்பட்ட விஷயம் ஏகப்பட்ட இது நிறைய மாறி இருக்குது. அது எனக்கே நான் இப்போ தான் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய இன்டெப்த் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு தரேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. இந்த மாதிரி நாங்கள் இன்னும் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணுமா, இல்லை எங்களுக்கு இது ரிவ்யூ வேணும்னு கேளுங்க. அதையும் நாங்கள் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி போடுறோம். ஆஃப்டர் iOS 26 வந்து நிறைய பக்ஸ் இருக்குது. அதுக்கான ஒரு வீடியோவை நான் அடுத்ததாக மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். அதையும் நான் வந்து உங்களுக்காக ஷார்ட்ஸ்லேயோ இல்லை ஃபுல் வீடியோவில் போடுற மாதிரி இருந்தாலும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஏன்னா வெறும் அன்பாக்சிங் அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான். வீடியோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே போட்டுருங்க. போன வீடியோவில் நிறைய பேர் வந்து எல்லாம் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கே வந்து என்னால் முழுசாக இன்னும் ரிப்ளை பண்ண முடியல. அதுக்காக ஒரு வீடியோவே இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ரிப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்காக நான் ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.